எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயம் இருக்க போகும்போது அதோடைய அருமை தெரியாது, இல்லாதப்போ இல்லைன்னா அதை விட்டு நம்ம தூரமா இருக்க போகும்போது அதோடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. 2 நாளா எனக்கு உடம்பு முடியல, ஃபுல்லாக கோல்டு. எங்கள் அம்மா தான் மூக்கு சிந்தி விடும். நான் சாப்பிடாம படுத்து கிடந்தாக்கா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, நான் எங்கேயாவது வெளியில் போயிருந்தேன்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்றது, அதெல்லாம் மைண்டில் வந்து ரீவைன் ஆகிட்டே இருக்கு. நம்ம அவங்களை எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? நான் சொல்லவா? ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபர் வந்து கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அப்புறம் யாருக்கு நான் அதிகமாக பணிபுரியணும், நான் யாருக்கு அதிகமாக சேவை செய்யணும் சொல்லுவாங்க, உன்னுடைய தாய். ரிப்பீட்டு கேட்பாங்க. ரிப்பீட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா உன்னுடைய தாயின்னு சொல்லுவாங்க. 3வது தடவை கேட்பாங்க, நான் யாருக்கு அதிகமாக பணிவிட செய்யணும், அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க உன்னுடைய தாயின்னு சொல்லுவாங்க. 4வதாகவும் அவங்க கேட்பாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் யாருக்கு அதிகமாக பணிவிட செய்யணும், அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா, எனக்கு தெரியும் அவங்களுக்கு வயசாயிருச்சு, அவங்க இன்னும் ஓல்ட் ஏஜ்லேயே இருக்காங்க, அப்போ உள்ள காலத்திலே இருக்காங்க, இப்போ உள்ள காலத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய காரணம் சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய காலடியில தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க.